சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 63 நாயன்மார்களில் இறைவனை இறங்கி வந்து இதோ எமை பேணும் அன்னை வருகிறாள் என்று சொன்ன நம் அனைவருக்கும் அன்னையாக விளங்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் பிராட்சியை பற்றிய ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். நிறைய பேருக்கு பேய் உருவம் போன்ற காரைக்கால் பிராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை திருவாலங்காட்டினுடைய மூத்த திருப்பதிகத்துல கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுக்கண் வெண்பற்குழி வயிற்று பங்கி சிவந்த இரு பற்கள் நீண்டு படுரையற நீள்களல் காலோர் பெண் போய் தங்கி அலறி உளறுகாட்டில் தாழ் சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்த நல் ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே ஒப்பினை இல்லவன் பேகல் கூடி ஒன்றினை ஒன்று அடித்து ஒக்களித்து பப்பினையிட்டு பகண்டையாட பாடியிருந்த அந்நறி யாழ் அமைப்ப அப்பனை அணிதிரு ஆலங்காட்டுள் அடிகளை செடி தலை காரைக்கார்பே பாடிய செந்தமிழ் 10 மல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவாரை. சிவகதியில் சேரக்கூடிய அனைவரும் இன்பம் எய்துவார். அதற்கு முன்னாடி இந்த வரிகளை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாக தெரியும். அடிகளை செடித்தலை காரைக்கார்பே. செடித்தலை யாருக்குங்க இருக்கும்? கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டு கண் வெண்பற் குழி. கண்ணு குண்டா வெளியில வந்துருச்சு, பற்கள்ல குழி விழுந்துருச்சு, முன்பற்கள் கோலை பற்களாக மாறுகின்றன. அப்பனை அணிதிரு ஆலங்காட்டுள் அடிகளை செடித்தலை காரைக்கார் பேய். உண்மையிலே தாயார் பூண்டது பேய் உருவம்தான். நிறைய பேர் பேய் உருவம்னா வயதான உருவம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையவே கிடையாது. பேய்களை எத்தனை வகையான பேய் இருக்குன்றத இந்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்துல சொல்லியிருக்காங்க. அப்படி பேய்கள் உலாவுகின்ற காட்டிலே தாழ் சடையான் நம்முடைய இறைவன் சிவபெருமான் 8 திசையும் இறைவன் ஆடுகின்ற காட்சி, அவனுடைய சடை 8 திக்களும் விருந்து ஆடுகிறது அப்படின்றத தன் கண்களால் பார்த்த காரைக்கார் பிராட்டி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்திலே பதிவு செய்கிறார். ஏன் அந்த பேய் உருவம் பூண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் கணவன் எப்பொழுது தன்னை மறந்து வேறு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாரோ தன் வாழ்க்கை துணையாக, இனி அந்த கணவன் பார்க்காத உடலை வேறு எந்த ஒரு ஆணும் பெண் என்ற நோக்கிலே தன்னை பார்த்து விடக்கூடாது. தன்னை பார்த்தால் இரக்கம் வரக்கூடாது, தன்னை பார்த்தால் அனுதாபம் வரக்கூடாது, தன்னை பார்த்தால் அன்போ காதலையோ கரிசனமோ வந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னை பார்த்தால் பயந்து நடுங்கக்கூடிய பேய் உருவத்தை கொடுக்கும்படி இறைவனிடத்தில் பணிந்து கேட்டார். இறைவன் அப்படியாகவே அருள் செய்தார். அப்ப இந்த பதிகம் எதை எடுத்து இயம்புகின்றது? ஒரு பெண் ஆணித்தரமாக தன்னை இந்த சமூகம் எந்த வகையிலும் கேள்விக்குறியாகவோ, எந்த வகையிலும் ஏளனமாகவோ, எந்த வகையிலும் கரிசனம் என்கின்ற பேரில் உங்களுடைய கருணை எனக்கு வேண்டாம், உங்களுடைய கருணையோ இல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய ஏளனமான பார்வையோ என்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டு தரப்போவது கிடையாது. ஏன்னா அவர்கள் கணவருக்கு திருமணமாகி இன்னொரு குழந்தை பிறந்து விட்டது. அந்த குழந்தைக்கும் தாயாருடைய இயற்பெயரான புனிதவதின்ற பெயரையும் வச்சாச்சு. இனி அந்த வாழ்க்கைக்கு எப்படி அவங்க போய் இடையூறா நிற்க முடியும்? வேண்டாம். இனி இந்த உடலையும் இந்த உயிரையும் இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு கொடுத்த இறைவனுக்கே நான் அதை சமர்ப்பித்து விட்டு அவனிடத்தில் நான் பிச்சையாக கேட்பது, வேண்டிக் கொண்டு கேட்பது எதை என்று கேட்டால் இந்த பேய் உருவத்தை தான். அதைத்தான் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்திலே தாயார் அவர்கள் சொல்கிறார். சிவகதி சேர்ந்த இன்பம் எய்துவாரே 8 இலவம் ஈகை சூறைக்காரை சுட்ட சுடலை கள்ளி சோர்ந்த. சுடுகாட்டில் எது இருக்கும்? கள்ளி செடி இருக்கும் இல்லையா? சுட்ட சுடலை கள்ளி சோர்ந்த குடர் கவ்வ. எப்பேற்பட்ட வார்த்தைகள்! நமக்கு ஒரு துன்பம் வருகின்ற வேளையிலே நம்ம என்ன பண்ணுவோம்? இறைவனுடைய நாம கீர்த்தனைகளை கேட்போம். நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அதை தவிர்த்துட்டு இது மாதிரியான திருப்பதிகங்களை எடுத்து படிங்க. மந்திரம் செய்யாததை, தந்திரம் செய்யாததை திருமுறைகள் செய்யும். அதை தொடர்ந்து அதனுடைய முழு பாடலை உணர்ந்து அதை உள்வாங்கி நீங்கள் தொடர்ந்து படிக்கின்ற பொழுது, இறைவனிடத்திலே உங்களை சரணாகதி கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய ஆன்மம் நிச்சயமாக தூய்மை செய்யப்படும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களே, காரைக்கால் பிராட்டியை ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அவரை போன்ற ஒரு அற்புதமான புனித பிறவி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு பிறவியே இனி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பெண்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்
நமக்கு ஒரு ஆபத்து வந்து விடுகிறது, இத்தோடு நம் வாழ்க்கை முடிந்து விட்டது, இதற்கு பிறகு நாம் இந்த புவியிலே வாழ வேண்டுமா என்கின்ற சந்தேகங்களும் கேள்விகளும் எழுகின்ற பொழுது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ஆன்மீக தாயார் காரைக்கால் பிராட்டி மட்டும்தான். அவர்கள்தான் இப்பேற்பட்ட உடல் இருப்பதால் தானே அனைத்து ஆண்களுக்கும் நான் கேள்விக்குறியாகவோ அல்லது என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நான் ஒரு இல்லாத நிலையாக இருப்பதாக நினைத்து கொள்கிறார்கள். அது கிடையாது. இது அவன் படைத்த உடம்பு, அதை அவனுக்கே சமர்ப்பித்து விடுகிறேன். என் ஆன்மா மட்டும் இறைவனை நின்று கலக்கட்டும். இறைவனை பிறவாமை வேண்டும். உடனே இறைவன் கேட்கிறார், மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாது வர வேண்டும். இறைவனை மறவாமல் நாம் பிறவாமல் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து இறை சிந்தனையோடு நல்ல சிந்தனையோடு பயணப்படுவோம். நன்றி, வணக்கம்.